செல்லம்மா சீரியல்ல சித்தார்த்தையும் செல்லம்மாவே அடிக்கணும்னு நினைச்ச மேகா அவங்கள அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிச்சு மாணிக்கத்து கூட சேர்ந்து ஒரு புது பிளான் போடுறாங்க. மாணிக்கம் வந்து சித்துக்கும் செல்லம்மா இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நீ தடுத்து நிறுத்த பாரு அப்படின்னு சொல்ல, மாணிக்கமும் மேடம் நான் எல்லா முயற்சியும் செஞ்சு பாக்குறேன், ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுது, இந்த தடவை ஒண்ணு சித்தார்த்தையோ இல்ல செல்லம்மாவே நான் கண்டிப்பா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மேகாவும் சரி மாணிக்கம், இதுக்கு பதிலாக நான் ஒரு புதுசா ஒரு பிளான் வச்சிருக்கேன், கண்டிப்பா அது நடக்கும், நீ என் கூட வா, நீ இனிமே இந்த மாணிக்கம் கிடையாது சித்தார்த்னு சொல்றாங்க. இதை கேட்ட மாணிக்கமும் குழம்பி, என்ன மேடம் சொல்றீங்க, நான் சித்தார்த்தா எப்படி மேடம் கேட்க, "அதான் மாணிக்கம் என் கூட ஒரு இடத்துக்கு வா, நான் உன்னை மாத்துறேன்னு பிராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் மேன் ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவர் தான் உன்னை சித்தார்த்தா மாட்ட போறாரு, மாத்துறதுன்னா உடம்பு அளவுல கிடையாது, முகத்தை மட்டும் தான் மாத்துவாரு. சித்தார்த்தோட முக மாடல் எடுத்து கிட்ட கொடுத்து ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ண சொன்னேன், அவரு அதுக்கேற்ற மாதிரி கச்சிதமா பண்ணி வச்சிருக்காரு, நீ மட்டும் அந்த மாஸ்க் போட்டனா அப்படியே சித்தார்த் மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்ல, மாணிக்கமும் சரின்னு ஒத்துக்கிறாரு. சித்தார்த்தோட முக ஜாடியில அச்சஸ் எல்லாம் அந்த மாஸ்க் ரெடி பண்ணி மாணிக்கத்துக்கு போட்டு விட்டவரு, மாணிக்கம் இந்த மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிரீமை நல்லா முகத்துல தடவிட்டு போடு, ஒருவேளை இந்த கிரீமை நீ சரியா அப்ளை பண்ணலன்னா இதோட தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் பாக்குறவங்க ஈஸியா நீ சித்தார்த் இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஜாக்கிரதையா போடுன்னு சொல்றாரு. எல்லாம் செட் பண்ணிட்டு பாக்குறப்போ மாணிக்கத்துக்கு சித்தார்த்தோட முகம் வந்துருது. மேகாவும் பாரு மாணிக்கம், இதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, சித்தார்த் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாப்பிங்க்கு வருவான், அவன் அடிச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு நீ சித்தார்த் மாதிரியே போ, யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ போன்னு சொல்ல, மாணிக்கமும் ஷாப்பிங் கொஞ்சம் சித்தார்த் அடிச்சு போட்டு சித்தார்த் மாதிரி அவரோட வீட்டுக்கு போறாரு. இதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.